ஜூன் 24 மீட்பருக்கு வழியை செவ்வைப்படுத்தின யோவான் ஸ்நானன் திருநாள். யோவான் ஸ்நானன் கர்த்தரால் முன் குறிக்கப்பட்டவர். ஏசாயா 40:3-4 மல்கியா 3:15. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். இயேசுவானவர் பிறப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன் பிறந்தான். யூதேயா தேசத்திலே தேவாலயத்திலே ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி சகரியா தூபம் காட்டுகிற வேளையிலே தூப பீடத்தின் வலது பக்கத்தில் கர்த்தருடைய தூதன் நின்று யோவான் பிறப்பை அறிவித்தான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் செய்ய எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றும், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் யோவான் நிரப்பப்பட்டிருப்பான் என்றும் தூதன் சொன்னான். பலஸ்தீனா தேசமானது இயேசுவானவர் காலத்திலே கலிலேயா, யூதேயா, இதுரேயா, திரகோனித்தி, அபிலேனே என சிறிய ராஜ்யங்களாக ஏரோது, பொந்தியு பிலாத்து, பிலிப்பு, லிசானியா என்பவர்கள் அதிபதிகளாக ஆட்சி செய்தார்கள். லூக்கா 3:1-20. இவர்களின் ஆட்சி காலத்தில் கிபி 25-26 யோவான் ஸ்நானனுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. கிபி 7ஆம் வருடம் முதல் அன்னாவும் பின்னாட்களில் ரோமா அதிகாரி கிரேட்டஸ் என்பவனால் இந்த அன்னா நீக்கப்பட்டான். கிபி 18-36 வரை ரோம பேரரசால் நியமிக்கப்பட்டு செயல்பட்ட காய்பாவும் யூதருக்கு பிரதான ஆசாரியராய் இருந்த காலத்தில் யோவான் ஸ்நானன் மிகவும் தைரியமாய் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். இல்லாதவனுக்கு பகிர்ந்தளிப்பதை பற்றியும், ஆயக்காரர் மக்களிடம் அதிகமாய் ஒன்றும் வாங்காதபடி எச்சரித்தும், போர் சேவகர் பொய்யாய் குற்றஞ்சாட்டி மக்களுக்கு இடுக்கண் செய்யாமலும், சம்பளமே போதுமென்று இருக்கும் மன நிறைவு உடையவர்களாய் மாறவும் போதித்து வந்தான். மன மாற்றம் பெற்றவர்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான். இஸ்ரவேல் நாட்டின் யோர்தான் நதி தண்ணீரால் சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுத்தான். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியை பெறும் வண்ணமாக அவர்களிடம் இயேசுவானவரின் வருகையை பற்றி சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்தினான். இயேசுவானவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் யோவானிடத்தில் தன்னுடைய 30வது வயதில் ஞானஸ்நானம் பெற்றார். யோவான் ஸ்நானன் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது இயேசுவானவரின் பாதரட்சியை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று தன்னை தாழ்த்தினான். யோவான் ஸ்நானன் சன்மார்க்க விஷயங்களை அதிக கண்டிப்புடன் உணர்த்தினபடியால் கிமு 4 முதல் கிபி 39 முடிய கலிலேயா மற்றும் பெராயாவின் அதிபதியான ஏரோது அந்திப்பா ராஜா தன் சகோதரன் பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டதை நியாயமல்ல என்று சொன்னதின் நிமித்தம் ஏரோதியாள் சமயம் வாய்த்தபோது காவலில் இருந்த யோவான் ஸ்நானனை சிறைச்சேதம் செய்ய ஏரோது ஆணை பிறப்பிக்க ஏதுவானாள். யோவான் ஸ்நானனுடைய சீஷர்களாய் இருந்த அந்திரேயாவும் யோவானும் இயேசுவுக்கு சீஷர்கள் ஆனார்கள். யோவான் 1:35-40 மேசியாவை கண்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு அந்திரேயாவுக்கு ஏற்பட யோவான் ஸ்நானனின் ஊழியம் ஏதுகரமாய் இருந்தது என்று சொன்னால் மிகையாகாது. கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக யோவான் 3:28 அனுப்பப்பட்ட யோவான் ஸ்நானன் யூத ஜனங்களை இயேசுவின் வருகைக்காக ஆயத்தப்படுத்தினான். விசுவாசித்து மனம் திரும்பினவர்கள் யாவரும் இயேசுவானவரின் மரணத்தினால் ரட்சிக்கப்பட்டு அவர் பரத்துக்கேறின பின் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்று உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்து மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். நாமும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு அருளப்படுகிற நித்திய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக கடவோம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறபடியால் நாம் இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் நடந்து நன்மை செய்து எப்பொழுதும் உண்மை பேசி தீமையை அஞ்சாமல் கண்டித்து உண்மைக்காக பொறுமையோடு துன்புற ஒப்பு கொடுத்து சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவர்களாக வாழ்வோம். தீங்கு நாளில் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஆமென்.